நம்ம ஆட்சி நடந்ததுன்னா நம்ம முதல்வராக இருந்திருந்தாருன்னா இந்நேரம் இந்த பஸ் ஸ்டாப்ல பஸ் நிக்க வச்சிருப்பேன். ஆனா நம்ம ஆட்சி நடக்கலையே அப்படின்னு எம்பி கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல ஓரக்கடைன்ற ஒரு இடத்துல பஸ் ஸ்டாப் திறந்து வச்சிருப்ப அங்க இருந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மேடம் இங்க வந்து பஸ்ஸே நிக்காது, ஆனா நீங்க பஸ் ஸ்டாப் திறந்து வைக்கிறீங்க, சோ பஸ் நிக்கிறதுக்கு நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஆட்சி கிடையாது, நம்ம முதல்வர் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப அங்க இருந்த மக்கள் கொதிச்சு போய் இதுக்கு முன்னாடி உங்க ஆட்சி தான் நடந்தது, நியாயமா தாங்க பேசணும் நீ அப்படின்ற மாரி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. மீன்வளத்துறை அமைச்சர் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற ஸ்ரீநாத் அவர்கள் அங்க போய் விசிட் பண்றாங்க. அங்க அதே மக்கள் வராங்க, இதே மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கட் பண்ணா ஒரு பஸ்ல ஸ்ரீநாத் அவர்கள் ஏறி போறாரு, ஒரு இடத்துல பஸ் நிக்குது. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓடக்கடைன்ற இடத்துல பஸ் நிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல போற தனியார் கவர்மெண்ட் எல்லா பஸ்ஸுகளும் அங்க நிக்கணும்ன்ற உத்தரவை அதிகாரிகளுக்கு. அது மட்டும் இல்லாம அதை நான் ரேண்டமா செக் பண்ணுவோம் அப்படின்னு